அண்மை செய்தி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையாக உடனடியாக நிறுத்த வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆருக்கு எதிராக மம்தா பானர்ஜி பிரம்மாண்ட பேரணியை மேற்கொண்டிருக்கிறார். எஸ்ஐஆருக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, எஸ்ஐஆருக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் தற்போது பேரணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்கள் என்ன? 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் ஒன்று மேற்கு வங்க மாநிலம். மேற்கு வங்க மாநிலத்திலும் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் அந்த எஸ்ஐஆர் பணியானது தொடர்ச்சியாக நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பு தொடர்ச்சியாகவே தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலத்தை 3வது முறையாக ஆண்டு வரக்கூடிய மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசாங்கம் கடுமையான இந்த எஸ்ஐஆர் பணிகளை எதிர்த்து வருகிறது. தொடர்ச்சியாக பல பிஎல்ஓக்கள் இந்த எஸ்ஐஆர் பணியின் காரணமாக தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த எஸ்ஐஆர் பணிகளை எதிர்க்கக்கூடிய விதமாக இன்றைய தினம் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் சந்த்பாரா டு தாக்கூர் நகர் அந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு பேரணியை மம்தா பானர்ஜி தற்போது நடத்தி வருகிறார். குறிப்பிட்டு இது மாநிலத்தினுடைய தலைநகரிலிருந்து சற்று தொலைவே இருக்கக்கூடிய பகுதி இருந்தாலும் கூட மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான போராட்டத்தையும் பேரணிகளையும் தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜி முன்னெடுத்துட்டு வரக்கூடிய நிலையில ஒரு அடுத்த கட்டமாக எல்லா நகர்களுக்கும் இதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை மம்தா பானர்ஜி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே காலகட்டங்களில் தேர்தல் ஆணையத்தையும் கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியும். உச்சநீதிமன்றத்திலையும் தொடர்பான வழக்குகளை மம்தா பானர்ஜி தொடுத்திருக்காங்க. நிச்சயமாக இது எந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.